Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு கால்குலேஷன் ஒன்று எப்படி பார்க்குறேன்னு பார்ப்போம். அதாவது இப்போ இதில் வந்து எம்ப்ளாயி ப்ரமோஷன் நம்ம எப்படி காண்றன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட், இது முக்கியமான விஷயம். இது கம்பெனிஸில் ஏன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுக்கிறவங்களாம் இப்படி தான் வந்து எம்ப்ளாயி ப்ரமோஷன் பார்ப்பாங்க. ரைட், அதாவது இப்போ நான் எடுத்துக்கிறேன் 2 மாதம். இந்த 2 மாதம் அதாவது நவம்பர் அண்ட் டிசம்பர், நீங்கள் எத்தனை மாதம் வேணால் எடுத்துக்கலாம். அதாவது சில கம்பெனிஸில் சொல்லுவாங்க கடைசி ஒரு 4 மந்த்ஸில் 5 மில்லியனுக்கு மேலே சேல்ஸ் செஞ்சுருந்தாருன்னா இவருக்கு வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. சில கம்பெனியில் 2 மாதத்தில் சொல்லுவாங்க இந்த நவம்பர் அண்ட் டிசம்பரில் 5 மில்லியனுக்கு மேலே ஒரு மாதத்துலையும், நவம்பரில் 5 மில்லியனுக்கு மேலே, 50ல் 5 மில்லியனுக்கு மேலே, டிசம்பரில் 5 மில்லியனுக்கு மேலே செஞ்சுருந்தாருன்னா ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லி. ரைட், இப்போ அதை எப்படி கணிக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராம் படி நான் செஞ்சுருக்கேன் என்னென்னா, இப்போ இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் வந்து 5 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த ஜேம்ஸுன்றவர் வந்து நவம்பரில் வந்து 5 மில்லியனுக்கு மேலேயும் இவர் வந்து சேல்ஸ் செஞ்சுருக்கணும், டிசம்பர்லேயும் 5 மில்லியனுக்கு மேலே சேல்ஸ் செஞ்சுருந்தாருன்னா இவர் வந்து ப்ரமோட்டட், இல்லைனா இவர் நாட் ப்ரமோட்டட். அது மாதிரி தான். அதாவது கண்டிஷன் வந்து 50க்கு மேலே 5 மில்லியனுக்கு மேலே செஞ்சுருக்கணும் சேல்ஸ். ரைட், அப்படின்னா தான் ப்ரமோட்டட். ரைட், ஓகே. இப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போ சிம்பிளாக இப்போ இப்படி இருக்கனால தடபடன் போட்டு போகலாம். இதே கிட்டத்தட்ட ஒரு 500-600 எம்ப்ளாயி இருந்தால் செய்கிறது கஷ்டம், லேசாக செய்கிறது விஷயம். இது வந்து நான் வச்சுட்டு கேர்சரை பாருங்கள். எக்ஸல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எக்ஸலில் பாருங்கள், ஃபார்முலாஸுக்கு போனீங்கன்னா லாஜிக்கல்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது இதில். ரைட், இந்த லாஜிக்கலில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் எண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரைட், இதை வந்து நீங்கள் இன்சர்ட்டில் போய்ட்டு வேணால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எண்டுன்னு டிரெக்டாக இப்போ இன்சர்ட்டில் போனாலும் இதில் வந்து எண்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரைட், இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்குது. இன்னொன்று வேணும்னா இன்னொன்று கண்டிஷன் இருக்குதுன்னா இன்னொரு கண்டிஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீழே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 கண்டிஷன் தான் இருக்குது எனக்கு. ரைட், இப்போ அதாவது 2 மாதம் தான் இருக்குது, நவம்பர் அண்ட் டிசம்பர். அப்போ 2 கண்டிஷன் தான் நான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்ட்ட பேர் என்ன, B4. அப்போ B4 அதாவது இந்த செல்ட்ட பேர் என்ன, B, இது 4. அதாவது இந்த காலம் இதோட பேர் என்ன, B4. அது வந்து கிரேட்டர் தேன் 5 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். அப்போ எப்படி எழுதணும், ரைட், 5 லட்சம். ரைட், 5 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். ரைட், அதே இதை நான் காப்பி பண்ணி கீழே போடுறேன், Ctrl+C அடிச்சு Ctrl+V அடிச்சு பேஸ்ட் பண்ணி. இப்போ பாருங்கள் இதை கீழே அடிச்சோன்னு இன்னொன்று வந்தது, இன்னொன்று எடுத்தால் இன்னொரு எழுதலாம். அடுத்து டிசம்பர் செல்ட்ட பேர் என்ன, C4. அப்போ C4 இதுவும் 5 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். ரைட், இப்போ கிரேட்டர் தேன்னு போட்டால் அந்த அமௌண்ட்டுக்கு மேலே இருக்குன்ற அர்த்தம். அதாவது இந்த காலம் இந்த செல்லில் உள்ளது வந்து இதுக்கெல்லாம் சொல்கிற செல்லுன்னு சொல்லி, இந்த செல்லில் உள்ள பெருமானம் வந்து இதுக்கு மேலே இருந்தால் அது பாஸ்ன்னு அர்த்தம். இப்போ அதை வந்து ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணால் இந்த ஆன்சர் வந்து ட்ரூன்னு தான் வரப்போகுது. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ப்ரமோட்டர்னு தான் வரணுங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இதில் போயிட்டு இஃப்னு போடுங்க. இஃப் இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அடிச்சுட்டு கம்மா அடிச்சுட்டு இங்கே வந்து ப்ரமோட்டட் ப்ரமோட்டட் வைங்க. இல்லைங்கண்ணா வந்து இங்கே வந்து சொல்லுங்கள் கம்மா அடிச்சுட்டு, இல்லைனா நாட் ப்ரமோட்டட். ரைட், இங்கே வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்க இதை வந்து கணக்கை இங்கே வந்து முடிக்கணும், அவ்வளோதான். ரைட், இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து சரியாக இருந்துச்சுன்னா இந்த இதில் உள்ள பெருமானம் வந்து 5 மில்லியனுக்கு கூட இருக்கணும், நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் 5 மில்லியனுக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ரமோட்டட்ன்றது சரினா ப்ரமோட்டட்னு வரணும், இல்லைனா நாட் ப்ரமோட்டட்னு வரும். இப்போ செஞ்சு முடிச்சுட்டு சும்மா கிட்ட கிளிக் பண்ணாவே உங்களுக்கு ப்ரமோட்டட். ஏன்னா இவர் வந்து இது ரெண்டும் அதுக்கு மேலே 5 மில்லியனுக்கு மேலே. இதே நீங்கள் திரும்ப எழுத வேண்டிய விஷயம். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா. இதை நீங்கள் உங்கள் நோட் புக்கில் சரி இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸல் மாஸ்டரிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எக்ஸல் வந்து மாஸ்டரிங் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மாதிரி செஞ்சு வச்சுட்டு இங்கே பாருங்கள் சின்ன ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது. இதை அப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் ஆன்சர். பார்த்து வந்து இந்த கண்டிஷன் உங்களுக்கே தெரியும். இதில் வந்து 1 மாதம் செஞ்சுருக்காரு, 1 மாதம் செய்யலை, அப்போ நாட் ப்ரமோட்டட். அது 2 கண்டிஷன் என் போட்டிங்கன்னா 2 கண்டிஷனும் சரியாக இருந்தால் தான் ஒர்க் பண்ணும். ரைட்,
இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ரமோட்டட், அடுத்து நாட் ப்ரமோட்டட் நல்லா வேலை செய்யுது. ரைட், இந்த மாதிரி உங்களுக்கான சிம்பிளாக எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி ப்ரமோஷன் ஷீட் ஒன்று இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரியெல்லாம் கம்பெனி செய்வாங்கங்க. நான் ஒரு எக்ஸல் ஷீட் இந்த மாதிரி பார்த்தேன், ஒரு கம்பெனியில் இருந்துச்சு. அப்போ அதனால தான் அதை வச்சு எப்படி உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி நான் இன்றைக்கான வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோவாக இருக்கும் எக்ஸல் பொறுத்தவரையில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் பிடிச்சதை இந்த ட்விட்டர்ஸ் பண்ணி தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.